கீழ்ப்படியாத உடனே, ஏன் பிரதர் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா, ஏன் சிஸ்டர் உங்களை மாதிரியே பிள்ளைங்க இருந்துருவாங்களா? நான் சொல்றேன், எல்லாருமே பிள்ளைகளா இருக்கும் போது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா கோலி கொண்டு விளையாடாதீங்கன்னு சொன்னும் போது விளையாடிக்கோங்க. ரோட்டுக்கு போகாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கிறோங்க. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ரோட்ல விளையாடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வீட்டுல விளையாடுறது கூட உரிமை இல்லை. சாபம். சொந்த மருமகனை தான் நீங்க சபிக்கிறீங்க. சொந்த பிள்ளைய, உங்க ரத்தத்தை நீங்க சபிக்கிறீங்க, வேற யாரையும் சபிக்கல. மூணாவது நபர் அல்ல. வாழ போறது உங்க பொண்ணு, வாழ போறது உங்க பையன். அவனையே சபிச்சுட்டு, அந்த பொண்ணையும் அந்த பையனே சபிச்சுட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? கேன்சல் பண்ணுங்க வார்த்தையை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபமே அதாங்க.